அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நாம் செய்யும் துஆக்கள் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் விரும்புவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்வாக புகழ்ந்த ஒரு சிறப்பான துஆ இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? இந்த துஆவை ஓதிய ஒருவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மகத்தான பெயரை கொண்டு அவர் துஆ கேட்டுள்ளார். அந்த பெயரால் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அவன் பதிலளிக்கின்றான். அதனால் துஆ கேட்கப்பட்டால் அவன் வழங்குகின்றான் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த அழகிய துஆவையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றி இந்த பதிவில் முழுமையாக அறிந்து கொள்வோம். ஒரு நாள் ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் இவ்வாறு இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்தல் மன்னானு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்தி யா தல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹய்யு யா கய்யூம் இன்னி அஸ்அலுக. இவ்வாறாக இந்த துஆ ஓதப்பட்டதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக இவர் அல்லாஹ்வின் மகத்தான பெயரை கொண்டு அல்லாஹ்விடம் கேட்டுள்ளார். அந்த பெயரை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பதிலளிப்பான். அந்த பெயரால் அவனிடம் கேட்டால் அவன் வழங்குவான். இதுவே இந்த துஆவின் சிறப்பாகும். இந்த துஆவானது சுனன் நசாயி, சுனன் அபூ தாவூத், ஜாமியு திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதியப்பட்டுள்ளது. இந்த துஆவில் யா மன்னான், யாதில் ஜலாலி வல் இக்ராம், யா ஹய்யூ, யா கய்யூம் போன்ற அல்லாஹ்வின் மகத்தான பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அல்லாஹ்வின் மிகப்பெரிய பெயர் இஸ்முல்லாஹில் அஹஸம் தொடர்புடையதாக அறிஞர்கள் கூறியுள்ளார்கள். இந்த துஆவை எப்போது ஓதலாம்? உங்கள் வாழ்க்கையில் எந்த கவலையாக இருந்தாலும் இந்த துஆவை மனமுருகி ஓதலாம். வேலை கிடைக்காமல் பல மாதங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் வேலைக்காக துஆ கேளுங்கள். பரீட்சை முடிவுக்காக பதற்றத்துடன் காத்து கொண்டிருக்கின்றீர்களா? இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் வெற்றியை பிரார்த்தியுங்கள். திருமணம் தாமதமாகி மனவேதனையில் இருக்கின்றீர்களா? இந்த துஆவை ஓதி நல்ல துணையை அல்லாஹ்விடம் கேளுங்கள். கடன் சுமையால் நிம்மதியின்றி தவிக்கின்றீர்களா? இந்த துஆவை ஓதி ஹலாலான வழியில் கடனை அடைக்க உதவுமாறு அல்லாஹ்விடம் கேளுங்கள். உடல்நல பிரச்சனையால் சிரமப்படுகின்றீர்களா? இந்த துஆவை ஓதி பூரண ஷிஃபாவை அல்லாஹ்விடம் கேளுங்கள். குடும்பத்தில் சண்டை, மனக்கசப்பு, அமைதியின்மை இருக்கின்றதா? இந்த துஆவை ஓதி எங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையையும் பரக்கத்தையும் வழங்குமாறு கேளுங்கள். எந்த வழியும் தெரியாமல் வாழ்க்கையில் தடுமாறுகின்றீர்களா? இந்த துஆவை ஓதி சரியான பாதையையும் சிறந்த முடிவையும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்ல, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடனும் மனமுருகியும் உறுதியான ஈமானுடனும் ஓதுங்கள். அல்லாஹ் எந்த வடிவில் நன்மை இருக்கின்றதோ அதையே தனது அளவற்ற ஞானத்தால் உங்களுக்கு வழங்குவான் இன்ஷா அல்லாஹ்.
இப்போது அந்த துஆவினையும் அந்த துஆவினுடைய பொருளையும் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إني أسألك. யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே உரியது என்பதை கொண்டு உன்னிடம் கேட்கின்றேன். உன்னை தவிர வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் வேறு யாருமில்லை. நீ அளவற்ற அருட்கொடைகளை வழங்குபவன், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன், மகத்துவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரியவன், என்றும் உயிருள்ளவன், அனைத்தையும் நிலைநிறுத்தி நிர்வகிப்பவன். நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை எதையாவது அல்லாஹ்விடம் கேட்பதற்கு முன் முதலில் அவனை புகழ்ந்து அவனுடைய அழகிய பெயர்களை கூறி துஆ கேட்க வேண்டும் என்பதே இதனுடைய முதலாவது பாடமாகும். இந்த துஆவில் அல்லாஹ்வின் மகத்தான பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அல் மன்னான், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அருட்கொடைகளை வழங்குபவன் என்று கூறுகின்றோம். பாதிஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் என்று கூறுகின்றோம். யாதுல் ஜலாலி வல் இக்ராம், மகத்துவமும் கண்ணியமும் உடையவன் என்று கூறுகின்றோம். அல் ஹய்யூ, என்றும் உயிருடன் இருப்பவன் என்று கூறுகின்றோம். அல் கய்யூம், அனைத்தையும் தாங்கி பராமரித்து நிர்வகிப்பவன் என்று கூறுகின்றோம். எனவே இந்த துஆ நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், அல்லாஹ்வின் மகத்துவத்தை உணர்ந்து அவனுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு மனமுருகி வேண்டினால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான மிகச்சிறந்த வழிகளில் இதுவும் ஒன்றாகும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அழகிய துஆவை மனமுருகி ஈமானுடன் அடிக்கடி ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனது அளவற்ற அருளால் நமக்கு சிறந்ததை வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.